நண்டு கடையிலேருந்து வாங்கின்னு வந்துக்கிறாங்க. இப்போ போய் நம்ம சுத்தம் பண்ணிக்கின்னு செய்யலாம். நண்டு குருமாவும் கிரேவி பண்ணிக்கலாம். ஒரு தேங்காய் சைஸுக்கு இந்த மாதிரி பொடி பொடி அரிஞ்சு மிக்சியில் போட்டுக்கலாம். பூண்டு 7 பச்சை மிளகா, இஞ்சி, எண்ணெய், கடுகு போட்டுக்கலாம். ரெண்டு வெங்காயம் பெருசா இருக்கு. வெங்காயத்துக்கு வந்து நீட்டா தான் இருந்துச்சுன்னா உருண்டா அறியக்கூடாது. குருமாக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். தக்காளி 3 தக்காளி சின்ன சின்னது. ஏற்கனவே நண்டுல மஞ்சாத்தூள் போட்டு வச்சதுனால கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். ஒரே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சாத்தூள். தேங்காய் எடுத்து போட்டுக்கலாம். தேங்காய் வந்து அரைச்சி வச்சுக்கலாம். இது கொதி வந்தோடனே நண்டு போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1 டீஸ்பூனு போட்டுக்கலாம். கொதி வந்துடுச்சு குழம்பு. இப்போ வந்து நம்ம செய்து வச்சு இதுலயே மஞ்சாத்தூள் உப்பு எல்லாம் போட்டு வச்சுக்கிறோம். போட்டலாம். கொதி வந்துருக்கு. நண்டு மட்டும் நல்லா வேகணும். புளி தண்ணி நண்டுக்கு வாசனைக்கு ஊத்தணும். மூடி வச்சிடலாம். தொக்காயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சிடுச்சு பாருங்க. இப்போ வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம். நண்டுக்கு எப்பவுமே கொத்தமல்லி போடாத விடக்கூடாது. கொத்தமல்லி போட்டாதான் டேஸ்டா இருக்கும். எப்பவுமே நம்ம செய்யும் போது கொத்தமல்லி போடணும். ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும். நண்டு சளி பிடிக்காது. நண்டு சாப்பிட்டா உடம்புக்கும் நல்லது. நல்லா வேக வைக்கணும். நண்டை மட்டும் வேக வைக்காத அப்படியே இறக்கி போட்டு செய்யக்கூடாது. கொஞ்ச நேரம் ஆனாலும் வேக வச்சு எடுக்கணும். கொத்தமல்லி போட்டு சாப்பிடலாம். அது நல்லது.